அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு உதயா. யானை பழம் தரும் கபாலம். யானை பழத்தை கொடுத்து நீ என்ன பண்ணிவிட்ட? சிலிண்டரை தூக்கி வீடியோ போட்டு காமிச்ச. அதே சிலிண்டருக்கு பக்கத்தில் உன்னை வந்து அடித்து உட்கார வச்சிட்டாங்க. உன்னால் ஒரு கருத்தாக எதிர்நோக்க முடியலை. கருத்து திருப்பி உன்னால் தாங்க முடியலை. உனக்கும் அவருக்கும் பர்சனல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கட்சி பிரச்சனையாக இருக்கட்டும், உன்னால் பேசி முடிக்க முடிஞ்சுச்சா? இங்கே பேசி முடிக்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்குதா? இந்த உலகத்திலே பேசி முடிக்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கா? உன்னால் பேசி முடிச்சிருக்கலாம்ல. நீயும் ஒரு கட்சியில் இருக்க, நாம் தமிழரில் இருக்க, அவரும் தாவேக்காவில் இருக்காப்புல. ஏற்கனவே சும்மா என்னமோ வாக்கியா சண்டை மாதிரி நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் இந்த தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து பயங்கர பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதில் எதுக்கு தேவையில்லாமல் நீ போகிற? யானை பழம் தரும் கபாலம். நான் இப்போ வந்து உன் கட்சிக்கு அவ பேர் ஆகி போச்சா? இனிமேல் நீ நாம் தமிழன்னு சொல்லிட்டு வெளியில் சுற்றுவ? யாரா உன்னை நம்புவாங்க? கேட்குறேன். அப்படின்னா நீ வந்து அங்கே போனிய, உன்னோட யானை பழம் அங்கே என்ன பண்ணி போயிடுச்சு? யானை பழம் வந்து சுருங்கிருச்சா? கேட்குறேன். அந்த யானைக்குள்ளே மதிப்பை நீ கெடுத்து விட்ட. இப்போ இதனால் உன் கட்சிக்கும் அவ பேர், உன்னுடைய வியாபாரத்தையும் இனிமேல் யாராவது நம்புவாளா? உன்னுடைய வியாபாரமும் போச்சா? யானை பழம் தரும் கபாலம் சொல்லிட்டு நீ விற்றுக்கிட்டு இருந்த ஏதோ மருந்துகள்லாம் தயாரிச்சு, அதையும் உன்னை நம்பி ஒரு 10 பேர் வாங்கி சாப்பிட்றான்னு வை. இந்த யானை பழம் தரும் கபாலம் சொல்லிட்டு போனேன், அவனே அடித்து உட்கார வச்சு விட்டாங்க. இனிமேல் அந்த மருந்து எதுக்கு நம்ம வாங்கி திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த மருந்து யாராவது வாங்கி திம்பாளா? மொத்தத்தில் நீயே கெடுத்துக்கிட்டியா உன்னுடைய இது மொத்தத்தை? நீ எந்தளவுக்கு உன் மதிப்பை ஏற்றி வச்சுருந்தியா அந்த மதிப்பை அப்படியே குறைச்சிட்டியா? அங்கே போயிட்டு அந்த வீட்டுக்கு போறியே, அழகாக உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாளா இல்லையா? அப்போ அதையும் தாண்டி நீ என்ன வன்முறையில் இறங்குற? அங்கே போய் உன்னுடைய யானை கபாலம் என்ன ஒன்று பிரிச்சு தண்டி அருவா தூக்கிட்டு ஓடுற வெட்டுறதுக்கு. அப்போனா அங்கே வந்து நீ செஞ்ச மருந்தை நீ நம்பலை, உன் உடம்பை நீ நம்பலை, அருவா தூக்கிட்டு போகிற. பேசிப்பார், பேசி முடிக்கலையா போய் வந்து பக்கத்தில் இருக்க காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. இந்த மாதிரி என்னை அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணு. உன்னால் எதுவுமே முடியலை. அங்கே போய்ட்டு மிரட்டுற. உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு பார்க்குறியா அப்படின்னு. அது உனக்கு என்ன அந்த வாய்ஸை விடாது? நீ உடம்பு ஏற்றுனது இதுக்கு தானா? 4 பேரை தூக்குறதுக்கு தானே? அங்கே தான் உன்னை தூக்கி உட்கார வச்சிட்டா இல்லை சிலிண்டர் பக்கத்தில்? கேட்குறேன். ஒரு மனுஷன் உடம்பு ஏற்றுறதுக்கு எதுக்கு? நீ உன் உடம்பு ஃபிட்டை வச்சு ஆணவன் போட்டிக்கு போகலாம். அதுவும் இல்லையா, ட்ரெஸ்ஸு போட்டால் அழகாக தெரியணும், நல்லா ஃபிட்டாக பாடி ஃபில்டராக இருக்க மாதிரி தெரியணும். அதுக்கு தான் 4 பேரை தூக்குறதுக்கா, தூக்கி அடிக்கிறக்கா நீ உடம்பு ஏற்றுன? இப்போ நீ அங்கே போய் எத்தனை பேரை தூக்கிவிட்ட? மூளையில் தான் உட்காந்துருந்த ஜட்டியோட. உனக்கு வன்முறை கையில் எடுக்கிற உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கட்சிக்கே பேரை கொண்டு பண்ணி விட்ட. உன் மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்ட. வன்முறையில் நீ எதுக்கு இறங்குறேன்னு நான் கேட்குறேன். மொத்தத்தில் உன்னால் ஒரு கருத்தை உன்னால் பார்க்க முடியல, பேசி முடிக்க முடியல, அப்புறம் நீலாம் எதுக்கு பேசுகிற? நன்றி, வணக்கம்.